வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். நேற்று தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகளை அறிவிச்சிருச்சு. தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிகளை தேர்தல் ஆணையம் எவ்வளவு தூரம் அரசியல் கட்சிகள் ஃபாலோ பண்ணுதான்னு பார்க்க முடியும். அப்படியே விதிகளை மீறக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கைகளை எடுத்துட முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி இது போன்ற விதிமுறை மீறல்கள்லாம் நடந்தப்போ தேர்தல் ஆணையம் என்ன கடுமையான நடவடிக்கை எடுத்தது, அரசியல் கட்சிகளுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா பெரும்பாலும் ஒன்றும் இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஏன்னா முதல்ல இந்த நடத்தை விதிமீறல்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம செட்டப்பில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் வீடியோலாம் கூட எடுத்து கூட காமிச்சாங்க. அந்த கேஸெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ பொதுவாகவே தேர்தல் ஆணையம் தேர்தல் சமயத்தில் இது போன்ற ஒரு பரபரப்பான அறிக்கைகளை வெளியிடுவது, அதற்கப்புறம் அது சார்ந்த இந்த விதிமுறைகள் சம்பந்தமாக எந்த ஒரு ஃபாலோ அப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, நேற்று சொன்னதில் சில முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த பேய்டு நியூஸ் விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு ஊடக நிறுவனம் பணம் வாங்கிட்டு செய்தி வெளியிடுதா ஒருத்தருக்கு ஆதரவாக, இல்லை அவங்க கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் வெளியிடுறாங்களங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ நடைமுறையில் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த அறிவிப்புகள் எல்லாமே ஒரு சடங்காக தான் நான் பார்க்குறேன். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஓட்டுக்கு பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குற விஷயத்துலேயே நீங்கள் எல்லா இடத்துலையும் வாகனங்களை செக் பண்ணுறது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எனக்கு கேட்ட வரைக்கும் பல கட்சிகள் 2 மாதத்துக்கு முன்னாடியே தொகுதிகளில் பட்டுவாடா செய்யக்கூடிய பணத்தை அந்தந்த தொகுதியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கிற செய்திகளை பல கட்சிகள்லேருந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல. தேர்தல் ஆணையம் அது போன்ற விஷயங்களை கண்காணிக்க முடியுமா, செயல்படுத்த முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு முக்கியமான அறிவிப்பாக கருத்து கணிப்புகளை தடை செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் சட்டம் தான் ஏற்றிக்கணும், எங்கள் தலையில் அந்த பாரத்தை சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்பு மட்டுமே இல்லை, நான் பார்த்த அளவில் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பல்லில்லாத ஆணையமாக இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு கட்சி ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க, இல்லை வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த கட்சியை டீரெகனைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பவர்ஸ் இருக்கணும். அது கிடையாது. அதே மாதிரி ஒரு பணத்தை பிடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் போலீஸை கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான ஒரு சுதந்திரமோ அல்ல அதற்கான ஒரு சட்டப்பூர்வமான அதற்கான ஒரு வலுவான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அது இருந்தால், அந்த வலு இருந்தால்தான் அவங்க இதை கட்டுப்படுத்த முடியும். இல்லாத வரைக்கும் இன்னும் எப்படி பேசாலும் ஏதாவது ஒரு குறுக்கொழியில் பூந்து அவங்க பணம் கொடுக்குறதையோ அல்லது வாக்காளர்களை எப்படியோ கொண்டு வரதோ அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆக தேர்தல் ஆணையத்தினுடைய அதனுடைய பலம் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும். அப்போ தான் அந்த அதிகாரம் அதிகமாக இருந்தால் தான் அவங்களால அது பண்ண முடியும். இல்லை, கருத்து கணிப்புகளை நாங்கள் தடை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சரியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கருத்து கணிப்புகளை தடை செய்வது என்பது அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான பேச்சுரிமை கருத்துரிமைக்கு எதிரான ஒரு விஷயத்தில் தான் அது போய் முடியும். அதை நம்ம கண்காணிக்கிறது, பரிசீலனைக்கு உட்படுத்துறதுங்கிறதுக்கு தான் நடைமுறையில் சாத்தியம். அதனால் அந்த விதத்தில் அவங்க எடுத்த முடிவு சரியானதுன்னு தான் எனக்கு தோணுது. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகள். இந்த புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக சரண்யா காத்திருக்கிறாங்க. வணக்கம் சரண்யா. வணக்கம் திரு ஜென்ரம். இந்த நேரத்தின் புதிய செய்திகளை நாம் பார்க்கலாம். மக்களவை தேர்தல் ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி மே 12 வரை 9 கட்டங்களாக நடைபெறுகிறது. தமிழகம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 16ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மார்ச் 25 வரை மனு அளிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைதியான முறையில் தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. இது தொடர்பாக 3வது நாளாக இன்றும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அதிமுகவுடனான தொகுதி ஒதுக்கீட்டு பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இடதுசாரி கட்சிகள் இன்று ஆலோசனை நடத்துகின்றன. ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 15 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர்.
இலங்கை கடற்படையின் செயலால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 24ஆம் தேதி முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை அடுத்து டெல்லியில் அந்த கட்சியினருக்கும் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தேசிய கூடைப்பந்தாட்ட போட்டி ஆடவர் பிரிவில் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தி தமிழக அணி கோப்பையை கைப்பற்றியது. புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். Taca, 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 taca.